வணக்கம் நண்பர்களே. இன்று நான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, தினசரி நாம் டீ கடைகளில் நொறுக்கு தீனியாக விரும்பி உண்ணக்கூடிய சமோசா. இந்த வகையான சமோசாவை இப்போ சைனாவில் இயந்திரம் வந்துச்சுங்க தயார் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த சமோசா தொழிலில் ஈடுபட விரும்புனீங்கன்னா நீங்கள் முதல் நாள்லே 2 மணிக்கெல்லாம் எழுந்துச்சி அந்த மடிக்கிற ஷீட்டு ரெடி பண்ணணுங்க. மாவுலேருந்து அதை ரெடி பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் மசாலா தயார் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட விடிய காலை நேரம் ஒரு 8 மணி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளூரில் இருக்கிற கடைகளில் ஹோட்டல்கள் எங்கெங்கே பயன்படுதோ கேன்டீனு, காலேஜ் ஹாஸ்டல் கேன்டீனு, காலேஜ் கேன்டீனு, ஹாஸ்பிட்டலு, இந்தமாரி எங்கெங்கே சமோசா அதிகமாக விற்பனை தான் அந்த இடத்துல நேரடியாக போய் விற்கணுங்க. ஆனால் இதையே 1 மணி நேரத்தில் சமோசா ரெடி பண்ணி சுட்டு இந்தமாரி இடங்களில் விரைவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இயந்திரம் வந்துடுச்சிங்க. ஆனால் இயந்திரம் பார்த்திங்கன்னா விலை கூடுதலாகுதுங்க. குறைஞ்சபட்சம் 3.25 லட்ச ரூபா வருதுங்க. சைனாவில் இந்த இயந்திரம் தயார் பண்ணுறாங்க. இங்கேயும் கிடைக்குது. அதோட முகவரி கீழே வீடியோ கீழே தரேன் பாருங்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த சமோசா நல்லா சுவையாக நீங்கள் இயந்திரம் மூலம் தயார் பண்ணி பல்காக தயார் பண்ணிங்கன்னா லோக்கலில் இருக்கிற டீ கடை, கேன்டீனு, இந்தமாரி இடங்களில் எங்கெங்கே மார்க்கெட் பண்ணணுமோ அங்கே பல்காக நீங்கள் மார்க்கெட் பண்ணலாங்க. குறிப்பாக இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லலாம் அதிகமாக இது ட்ரெயின்லேயே அதிகமாக விற்கிறாங்கங்க. அந்தமாரி ஆட்களை பிடிக்க கூட நீங்கள் ஈஸியாக வியாபாரம் பண்ணலாம். நல்லா தரமாக ருசியாக நல்லா எண்ணெயை போட்டு நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பிராண்டு கிரியேட் ஆகிடும். அதுக்கு தான் இந்தமாரி இயந்திரத்தை வாங்கி இந்த சமோசா தொழிலையே ஒரு இண்டஸ்ட்ரியாக பண்ணணும். கமர்ஷியலாக பண்ணி உங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட்டை ஸ்டடியாக பிடிச்சிங்கன்னா இதில் மாதம் கணிசமாக நல்ல நிறைவான வருமானத்தை ஈட்டலாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமோசான்றது இதோட லைஃப் ஷார்ட் தாங்க. அதாவது காலையில் 8 மணிக்கு நீங்கள் கடைக்கு சப்ளை பண்ணிங்கன்னா அது 1 மணி 2 மணிக்குள்ளே விற்றுணுங்க. அதுக்கு மேலே அது விற்கலைன்னா ரிட்டர்ன் ஆகுங்க. அதுதாங்க, அது கெடாமல் பாதுகாப்பாக தயார் பண்ணணும், கைப்படாமல். ஏன்னா ஊசி போயிடுச்சுன்னா இது குப்பைக்கு தான் போகும். ரெகுலராக நீங்கள் போடுற கடைக்கு விற்கலைன்னா அதை வேறு ரிட்டர்ன் எடுக்கணுன்னுவாங்க. ஸோ ஒரு கடையில் இவ்வளோ தான் போகணுன்னும் போது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளால் விற்க முடியுங்க. ஆனால் இப்போ இந்த சமோசாவுக்கு நல்லா மார்க்கெட் இருக்குங்க. தொடர்ந்து மார்க்கெட் போச்சு. இதை போன்ற வடை தயாரிக்கிறதுக்கு மிஷின் போச்சுங்க. எல்லா உணவுப் பொருட்களுக்கும் இப்போ வித்தியாசமாக மிக சீக்கிரமாக தயார் பண்ணுற அளவுக்கு இயந்திரம் போச்சு. ஆகவே இந்த மாதிரி நவீன முறையில் கிடைக்கும் இயந்திரங்களை வாங்கி பல்காக தயார் பண்ணி எங்கெங்கே மொத்தமாக நிறைய இடத்துக்கு கேட்குறாங்க. பல்காக பார்த்திங்கன்னா ஏதாவது பார்ட்டி நடக்கிற இடம், விசேஷங்கள் நடக்கிற இடம், அங்கே கூட இதை சப்ளை பண்ணலாங்க. ஸோ இந்தமாரி நிறைய விற்பனை வாய்ப்புகள் இந்த தொழிலுக்கு இருக்குங்க. இதை எப்படி தயார் பண்ணுறாங்கன்றது நேரடியாக விளக்கம் தரக்கூடிய ஒரு வீடியோ இதில் கடைசியாக வருங்க. அதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த தொழிலை நம்ம எப்படி செய்கிறதுன்றது. இதுக்கு கொஞ்சம் முன் அனுபவம் வேணுங்க. அதாவது கையால் அந்த மாவு பிசைகிறதுக்கு, மசாலா தயார் பண்ணுறதுக்கு. அதுக்கு நீங்கள் லோக்கலில் இருக்கிற மாஸ்டருங்களை கூட்டுக்கலாங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் இருந்தால் தான் இந்த தொழிலை சிறப்பாக செய்ய முடியும். ஏன்னா இயந்திரம் இந்த மாதிரி மடித்து கொடுத்துடும். அதுக்கப்புறம் அதை எண்ணெயில் போட்டு எடுக்கணும். அந்த உள்ளே இருக்கிற மசாலாவை தரமாக தயார் பண்ணுற நபர் வேணும் அவசியம். இல்லைன்னா இந்த தொழிலை வெற்றிகரமாக செய்கிறது ரொம்ப கஷ்டம். தொடர்ந்து எமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தினசரி இது போன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன். அடுத்து வடை எப்படி தயார் பண்ணுறதுன்ற வீடியோவும் போட்டு வைக்கிறேன் பாருங்கள். இப்போது அந்த வீடியோ வருது, தொடர்ந்து பாருங்கள், பயன்பெறுங்கள்.